ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் NU Pro Gaming. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாப்பி பிளே டைம் சாப்டர் 2ல் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கேம்குள்ளே போகலாம். போனோடனே லோடு கேம் கொடுத்து கண்டினியூ பண்ணலாம். பண்ணிட்டோன்னா நம்ம வந்து கரெக்டாக எங்கேருந்து முடித்தோமோ அங்கேயே திரும்பியும் வந்துடுவோம். வந்துட்டோமா, இங்கேருந்து தானே நம்ம முடித்தோம். ஓகே, இப்போ வாங்க போகலாம். கைஸ் பக் ஆகுது. வந்துருச்சு. ஓகே, இப்போ போய் நின்றோடனே டப்புன்னு டிவி ஆன் ஆச்சு. ஓகே, இப்போ வந்து ஏதோ சொல்கிறானுங்க, என்னன்னா மியூசிக்கல் மெமரியா. நம்ம வந்து நம்ம மூளையில் வந்து எவ்வளோ எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நீங்கள் பார்த்து இப்போ வந்து என்னன்னா ரெட்டு ப்ளூன்னு சொல்லுவானுங்கன்னா, அதே மாதிரி நீங்களும் ரெட்டு ப்ளூன்னு தொடணுமா. ரெட்டு ப்ளூன்னு தொட்டிங்கன்னா அது வந்து ஒரு கலர் சொல்லுவாங்கன்னா, ஒரு 2 கலரு அரேஞ்சு ஆர்டர் வைஸாக. அது வந்து நம்ம வந்து அப்படியே என்ன சொல்கிறானுங்களோ அதை அப்படியே வரிசையாக கரெக்டாக வந்து பண்ணி முடிக்கணும்னு சொல்லியிருக்கானுங்க. இப்போ நம்ம அதை பண்ணணுமா. ஸோ பண்ணி தான் அவனும் பண்ணிடலாம். மேலே வந்து ஒரு பனி இருக்குமா, அதை வந்து நம்ம வந்து தப்பாக முடிச்சிட்டோன்னா அது வந்து நம்மளை அடித்து போட்டுருமா, அதாவது அட்டாக் பண்ணிடுமா. இந்த லூசு மம்மி வந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரில. இந்த பிள்ளையெல்லாம் அடித்து சாவடிக்கணும். அது எப்போ சாவடிப்போன்னு தான் தெரில. ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா விளாடுவேன். இந்த பார்ட் 2 வந்து நான் இங்கேருந்து அந்த இன்னொரு கடைசி கேம் இருக்கும்ல, 3rd கேமு, அதோட ஸ்டார்டிங் அப்போ முடிப்பேன். ஓகேயா? ஓகே, இப்போ வந்து ரெட்டு சொல்லிட்டாங்க, ரெட்டு போட்டேன். ரெட்டு சொல்கிறீங்க, திரும்ப ரெட்டு. ஓகே, 2 தாட்டி ரெட்டு, ஒரு எல்லோ. ஓகே, ரெட்டு எல்லோ, ரெட்டு எல்லோ, ரெட்டு. ஓகே, ரெட்டு எல்லோ, ரெட்டு. ஓகே, ரெட்டு எல்லோ, ரெட்டு. பாருங்கள். ஓகே, இப்போ வந்து அந்த புள்ள வருது. ரெட் எல்லோ, ஐயோ தப்பா, எல்லோ ரெட்டு. ஓகே, எல்லோ ரெட்டு ப்ளூ, எல்லோ ரெட்டு ப்ளூ. ஓகே, எல்லோ ரெட்டு ஐயோ தப்பாக போட்டேனே. எல்லோ ரெட் ப்ளூ. ஐயோ கரெக்டாக போட்டேன். எல்லோ ரெட்டு ப்ளூ வயலட்டு. இங்கே இருக்குது வயலட்டு. எப்படியோ போட்டாச்சு. இப்போ அடுத்த ரவுண்டான். ஓகே, இதுதான் 3வது ரவுண்டு. நான் 2வது ரவுண்டு சொல்ல மறந்துட்டேன். இதுதான் 3வது ரவுண்டு. வயலட்டு ஆரஞ்சு. ஓகே, வயலட்டு ஆரஞ்சு ஒயிட்டு. ஓகே, வயலட்டு ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு. வயலட்டு ஆரஞ்சு ஒயிட்டு வயலட். ஐயோ தப்பாக போட்டேனா. வயலட்டு ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு. இதான்டா கரெக்டு. வயலட்டு ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீனு. வயலட்டு ஆரஞ்சு ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீனு. கரெக்டாக போட்டோம். வயலட் ஆரஞ்சு, என்னது வயலட் ஆரஞ்சு ஒயிட் ஆரஞ்சு க்ரீன் ஆரஞ்சு. கரெக்டாக. ஐயோ கரெக்டாக போட்டோம் கைஸ், கரெக்டாக போட்டோம். எனக்கே தெரில, திடீர்னு ஒரு ஃப்ளூக்கில் போட்டேன். இப்போ என்ன சொல்கிறானுங்கன்னா, இப்போ ப்ளூ ஜே ஹார்ட்டு. ஓகே, ப்ளூ ஜே ஹார்ட் ஸ்மைல் ஃபேஸ். ப்ளூ ஜே ஹார்ட்டு
ஸ்மைலி ஃபேஸ். ஓகே, ப்ளூ ஜே ஹார்ட் ஸ்மைலி, ப்ளூ ஜே ஹார்ட் ஸ்மைலி ஃபேஸ் வைன். ஓகே, ப்ளூ ஜே ஹார்ட் ப்ளூ ஜே ஹார்ட் ஸ்மைலி ஃபேஸ் வைன் ஒயிட். ஐயோ, 5வது ரவுண்டுங்க மேலெலாம் வச்சுட்டானுங்க. இதுதான் டஃப்பாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ 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 சொல்லி முடியல. உண்மையிலே டஃப்பாக இருக்குதுடா, ரொம்ப டஃப்பாக இருக்குதுடா. வேணாம் 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 வேணாம். ஏதோ ஒரு பட்டன் சுற்றிட்டு இருக்க, அந்த பட்டன் அழுத்தலாம். அழுத்துறா அழுத்துறா. ஐயோ அழுத்துறா. அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான் 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 அவ்வளோதான். நம்ம தான் கேமை முடிச்சாச்சு. பார்த்தீங்களா, உடச்சி போட்டோம். என்ன தெரில, சுற்றிட்டு இருந்துச்சுன்னு அழுத்துனேன், பார்த்தா உடஞ்சிருச்சு. இந்த புயல் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு. நம்மள்ட்ட அந்த ட்ரெயினுக்கு அந்த பாஸ்வேர்டு கேட்பானுங்களே, அது கொடுக்குதான். அந்த இந்த கோடு கொடுக்குதான். இந்த மேலே பார்த்துருச்சு, வாங்கிட்டேன். ஓகே, இப்போ கைஸ் ஒரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னால் சாப்டர் 3 விளாட முடியுமான்னு தெரில, ஆனால் சாப்டர் 4 விளாண்டுலாம். சாப்டர் 4 விளாண்டு போடுறேன், சாப்டர் 3 விளாட முடிஞ்சால் விளாண்டு போடுறேன். ஏன்னா சாப்டர் 3 என்னோடய டேப்பில் இல்லை, அது PS5ல் இருக்குது. அதில் எப்படி விளாண்டு வீடியோ எடுக்கிறதுன்னு தெரில, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஆனால் சாப்டர் 4 இது என்னோடய டேப்லேயே இருக்குது. ஓகே, அதில் விளாண்டு போட்டுடலாம். ஸோ என்ன தெரில, விளாட முடிஞ்சால் விளாண்டு போட்டுறேன். சரி, ஓகே, இப்போலாம் அதை பற்றி பேச வேணாம், டேரெக்டாக மிஷினை பற்றி பேசலாம். இப்போ இங்கே ஏதோ இருக்குது. இப்போ இந்த வெண்ட்டுக்குள்ளார போய் இதை திறந்தோமா, இப்போ இதுக்குள்ளே இதை இழுத்துட்டு அது எங்கே போதோ அங்கேயே போகலாம். ஏன்னா எனக்கு கன்ஃபார்ம் தரல, இப்படிதான் போகணும். என்னத்தை தான் ட்விஸ்ட்டு கொடுக்க போகிறானுங்கன்னு தரல. என்ன ட்விஸ்ட்டு, என்ன பண்ண போகிறானுங்க, என்ன ஏதுன்னு தரல எதுவும். அந்த சைடு மாட்டிக்கிச்சு. இங்கே வா இங்கே 4 சைடு கொடுத்துருக்கானுங்களே. அப்படின்னா ஒரு சைடு எடுத்து ஒரு சைடு மாட்டி ஒரு சைடு கையை விட்டு இப்போ இழுக்கலாம். இழுத்தோடனே வந்துருச்சா கைஸ் அங்கே அதில் பாருங்கள். அதில் ஒரு எலக்ட்ரிசிட்டி பவர் கொடுக்குறது இருக்கா அந்த ட்ரையாங்கிளில். ஓகே, இப்போ நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் இப்போ அந்த எலக்ட்ரிசிட்டியை தான் எடுத்து போடணுன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள். சரி, ஓகே, இப்போ இதை பிடிச்சிட்டு இதை அழுத்திட்டு இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த லிஃப்ட்டு இந்த டைனோசரோட வெயிட்டை தாங்கிக்காதுன்னு நினைக்கிறேன். இழுத்துட்டோமா, அவ்வளோதான். இப்போ இந்த லிஃப்ட்டில் ஏறி போகலாம். ஏறுறா அவ்வளோதான், ஏறியாச்சு. இதுக்குள்ளார போகணுமா? இல்லையே, இதுக்குள்ளார இல்லையே. இருங்க, சைடில் போகலாம். சைடில், ஓகே, சைடில் தான் போகிறேன். போடா, டப்புன்னு பக்காச்சு கைஸ். ஓகே, இங்கே ஏதோ ஒரு ஜென்ரேட்டர் ஆன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணலாம். போட்டு இங்கே மேலே போய்க்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறுது நம்ம நின்றா. ஏங்க போலடா, பவர் கொடுக்க முடியாதுடா கைஸ். இதை பண்ணுறது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி பண்ணுறது? ஒருவேளை எனக்கு டவுட் இருக்கா, அது அழுத்தணுமோ இல்லையே. ஒருவேளை இப்படி பண்ணுமோ, இதை முதல்ல புரிஞ்சிருச்சு. அந்த கீழே இருக்குதுல, அதை அழுத்திட்டோன்னா லிஃப்ட்டு மேலே ஏறுது. புரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம இது பண்ணனால தான் இப்படி ஏறுனுச்சா? சரி விடுங்க. இப்போ நம்ம ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இப்படி போகலாம். நான் சும்மா தான் இப்படி போகிறேன், அதெல்லாம் எதுவும் நினச்சிடாதீங்க. சும்மா விளாட்டுக்கு போனேன், அதெல்லாம் விடுங்க. இப்போ இங்கே போய் ஏறிட்டோன்னா இங்கே ஒரு சேர் இருக்குது, அதை பிடிச்சி இல்லு நினச்சிட்டு கதவை திறக்கலாம். திறந்து இப்போ கடைசி கேமுக்கு வந்துட்டோம். கடைசி கேம் இல்லை, 2வது கேமுக்கு வந்துட்டோமா. இதை ஸ்கேன் பண்ணு என்ன ஸ்கேன் பண்ணுது, அவ்வளோதான், திறந்துருச்சா. இதுதான் அந்த ட்ரெயின் உள்ள இருக்குது. ஓகே, இப்போ 2வது கேம் போகலாம்.
ரெண்டாவது கேமுக்கு லிவர் ஆன் பண்ணால் மூணாவது கேமுக்கு லிவர் ஆன் ஆகுது. ஸோ அதெல்லாம் விடுங்க. இப்போ வாங்க ரெண்டாவது கேம் ஓப்பன் தி செகண்ட் கேம். ஓப்பன். கேன் யூ ப்ளீஸ் ஓப்பன் தி டோர்? ப்ளீஸ் ஓப்பன் தி டோர். கதவை திறங்கடா டே. திறந்துட்டாங்க. இப்போ வாங்க. ஸ்டார்டிங்கே கேம் தானா? வாங்க உள்ளே போகலாம். என்ன கேமு எப்படி வைப்பானுங்கலாம் எனக்கு தெரியாது. ஓகே வாங்க. ஏதோ டிவியில் ஏதோ போடுறானுங்க. இதில் என்னன்னு பார்ப்போம். இதில் வந்து என்னன்னா இதுக்கு நம்மளோட கை தான் தேவையா அவனுங்களே சொல்கிறானுங்க. என்னன்னா இந்த ஓட்டையாக இருக்குல்ல அதுக்குள்ளார இந்த அகி செத்துட்டான்னு நினைக்காதீங்க. அகி செத்துட்டான். இன்னும் ஒரு அகி இருக்கான். அவனுக்கு தெரியுமா? இன்னும் ஒரு அகி. அது வந்து சின்ன பசங்க அகி சின்ன அகி அதுங்கெல்லாம் இந்த ஓட்டையிலேருந்து வருமா. அது வரப்போ அந்த ஓட்டையிலேருந்து அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த அகிவகையெல்லாம் அடிக்கணுமா நம்ம வச்சுருக்க கையை வச்சு. இந்த மேலே பார்த்தா அங்கே ஒருத்தி பேசிக்கிட்டு இருக்கா. ஏம்மா நீ போமா, நீ பேசுகிறதுலே டைம்லாம் முடிஞ்சிரும் போல இருக்குமா. அட போதும், லிஸ்ட்டு பெருசாக போகுது. ஓகே கேம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே சுற்றிக்கிட்டே பார்க்கலாம். எவன் வரானா அவன் மண்டையிலே ஒன்று போடலாம். இதோ அங்கே ஒருத்தன் வந்துட்டான். ஓடு அடுத்த வாங்க அடுத்த வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதோ இங்கே ஒருத்தன் வந்துட்டான். வாங்க எல்லோரும் வாங்க. சாப்பிட கைஸ் போ கஷ்டமாக வருது. போ கஷ்டமாக இருக்குது. போதண்டா ஏன்டா இவ்வளோ கஷ்டம். போ ரொம்ப கஷ்டமாக வருது கைஸ். ஆனாலும் நம்ம இந்த கேமை முடிக்காமல் விட மாட்டோம். எப்படியாவது முடிச்சிடணும். அந்த ஓட்டையிலேருந்து அகிவகீஸ்லாம் வருவானுங்க. அதுங்கெல்லாம் அடிக்கணுங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் பகிர்ந்து தரல. சும்மா சின்ன பசங்க தான். ஓகே இப்போ இதை முடிச்சிடலாம். ஸோ வாங்க அப்படியே போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டமாக போகுது. எல்லோரும் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. விடாமல் வரானுங்க. இதோ அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தன் வரான், இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தன் வரான், அங்கே பார்த்தா அங்கே ஒருத்தன் வரான். ஒருத்தனா வந்துக்கிட்டே இருக்கான். விட்டாமல் வரான். எல்லா சைடுமே வரான். சாவு ஓடு. நம்ம ஏரியாக்கெல்லாம் வரக்கூடாது பார்த்துக்கோ. ஓடு. என்னத்துக்குடா நம்ம வீட்டுக்கு வர? நம்ம வீட்டுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது பார்த்துக்கோ. ஓடு. இரா போர்மாடா. ஐயோ கேமை முடிச்சிட்டோம். ஜாலி. எப்படியோ ரெண்டாவது கேமையும் முடிச்சிட்டோம். ஓகே இப்போ வந்து வாங்க கைஸ். இப்போ திரும்ப ஏதோ பேசுது. திரும்ப ஒரு கார்டு கொடுக்குதான். அதை எடுத்துக்கலாம் கைஸ். மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை பார்ப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே இப்போ வாங்க. நம்ம 100 சப்ஸ்கிரைபர்ஸு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை ப்ளீஸ். எனக்கு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணுன்ற ஆசை. என்கிட்ட இப்போ எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குதுன்னு தரல. 30க்குள்ளார தான் இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே இப்போ வாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்துட்டேன். ஓகே இப்போ இங்கே கம்பி இல்லை. நல்ல மேலே ஏதோ கம்பி இருக்குது, அதை தாண்டி நான் போகிறேன். ஓகே இங்கேருந்து இங்கே குதிச்சு இப்படி போகலாம். போயிட்டு இங்கே இப்படி இறங்கி இப்படி போகலாம். போயிட்டோன்னா இங்கே முட்டு சந்து. இருங்க. ஓ ஹகிவகியா வரான். ஹகிவகி இல்லையே. ஓ இது வந்து ஹகிவகியோட பொண்டாட்டி. இங்கே பாருங்கள் எப்படி இருக்கான்னு. சிரிச்சிட்டு அழகாக இருக்காள.
அப்படின்னு சொல்ல மாட்டேன். சிரிச்சிட்டு இதை தான் அமுத்தி விடு அவ்வளோதான். தேங்க்யூ. போத இரு நானும் வரேன் இரு நானும் வரேன் இரு நில்லு நானும் வந்துட்டேன். அட கைஸ் இப்படி இன்னொன்னே காணா போச்சு. சரி அதெல்லாம் விடுங்க. வந்து நம்ம இதுக்கு பவர் கொடுத்து போகணும்ல இருக்க, எலக்ட்ரிசிட்டி கொடுத்து ஸோ இங்கேருந்து நான் இங்கே கொடுத்துட்டேன், இங்கேருந்து இங்கே கொடுக்குறேன். இப்போ இங்கேருந்து இங்கே கொடுத்துட்டோன்னா இங்கே ஒரு லிவர் இருக்குது, இதை ஆன் பண்ணி விட்றேன். இங்கே ஒரு லிவர் இருக்குது, இதையும் ஆன் பண்ணி விட்றேன். இப்போ இங்கேருந்து தான் பவர் எடுத்தோம். இங்கே ஏதோ இருக்குது, அதை பிடிச்சி இழுக்கணும்ல இருக்குது. இங்கே வரைக்கும் இழுத்துட்டு வந்துடுறேன். இங்கே வரைக்கும் இல்லை. ஐயோ எனக்கு ரொம்ப பக் ஆகுது. இங்கே வரைக்கும் இல்லை கைஸ், இங்கே வரைக்கும், இங்கே எண்டிங் வரைக்கும். வா இழுத்துட்டு வந்துட்டேன்னா என்ன பண்ணணுன்னா அதுலேருந்து பவர் எடுத்து இந்த ரெண்டாத்துக்கும் போடணும். ஸோ இங்கேருந்து ஒரு பவர் எடுத்து இங்கே போடணுமா? இங்கே ஒரு பவர் இருக்கா? இங்கே இதை தூக்கி இங்கே போட்டு, இதை தூக்கி இங்கே போட்டு, இதை தூக்கி இங்கே போட்டோன்னா திறந்துருச்சு. எப்படி நம்ம ஐடியா பார்த்தீங்களா? ஓகே இப்போ வந்து வாங்க. வாடா. இது வந்து வருது, பொறுமையாக வருது. இந்த வந்துருச்சு. கீழே ஓடு அவ்வளோதான், அதுவும் உடஞ்சிருச்சு. இப்போ நம்ம இங்கேக்குள்ளார போகணும்ல இருக்குது. இங்கே ஏதோ ஒரு பெரிய ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளார விழுவணுமோ? ஓகே விழுந்துட்டேன். ஆமாம் இங்கே தான் விழுவணும். இப்போ வந்து நம்மளோட தேர்ட் கேம். இப்போ வந்து நம்ம வீடியோ முடிக்க போகிறோம். ஸோ அந்த தேர்ட் கேமுக்கு லிவர் ஆன் பண்ணி விட்டு இங்கே போய் இங்கேயா இல்லை இதுதான் அந்த தேர்டு கேம். இப்போ இங்கே எனக்குள்ளார போய் நின்றுட்டு அதை திறந்து உள்ளே போய் ஏதாவது பண்ணிவிட்டு பொறுமையாக வீடியோவை முடிக்கலாம். ஓகே வாங்க. சரி இது திறக்க மாட்டேங்குது, அதனால் இதை கொடுத்து ரெண்டத்தையும் பிடிச்சி இழுக்கலாம். இழுத்துட்டோன்னா திறந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து உள்ளே போய் இருங்க, இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்குது, அதுக்குள்ளார போய் பார்க்கலாம். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறது தான், ஜென்ரேட்டர் ஆன் பண்ணும். ஸோ இங்கே ஏறி பார்க்கலாம், இங்கே ஏதாவது இருக்கும் கைஸ். இங்கேருந்து ஸ்டார்டிங்கு இங்கே ப்ளூ ஹேண்டை வச்சுட்டு ஏன்டா எனக்கு பக் ஆகுது. ஓகே இங்கே ப்ளூ ஹேண்டை வச்சுட்டு கீழே குதிச்சுட்டு இங்கே ஒரு பவரை கொடுத்துட்டு இப்போ அங்கே இருக்க பாருங்கள் ஒரு பவர், அதை எடுத்து இங்கே கொடுத்துட்டு மேலே ஏறி இங்கே கொடுக்கணும் உங்களுக்கு. இங்கே கொடுத்ததும் நம்ம வீடியோவை முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நிப்பாட்டலாம். ஸோ கைஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ கைஸ் அடுத்த வீடியோவோட முடிக்கிறோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.